கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பவலன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் தற்போது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. கடந்த தேர்தலில் ஒரே பாமகவாக இருந்த பாமக தற்போது அன்புமணி தரப்பு பாமக, ராமதாஸ் தரப்பு பாமக இருவேறு துருவங்களாக பிரிந்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தரப்பு பாமகனர் அதிமுக என்டிஏ கூட்டணி உறுதிப்படுத்தியிருக்காங்க. ராமதாஸ் தரப்பு பாமக இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாமல் இருக்காங்க. திமுகவில் தான் முயற்சி செய்கிற மாதிரி ஒரு கருத்து கூட இருக்கிறது. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா கடந்த தேர்தலில் விசிக பாமக பாஜக கூட்டணியில் எந்த கூட்டணி இடம்பெறுதோ அதில் விசிக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் திருமாவளவன் கூட பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்காங்க. ஒருவேளை ராமதாஸ் தரப்பு பாமக திமுக வரக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தற்போது விசிகவனுடைய நிலைப்பாடு என்ன? வேறல்ல, மரம் வேறல்ல, வேறல்ல, மரம் வேறல்ல. வேரும் மரமும் ஒன்றுதான். வேரோட வளர்ப்பு தான் மரம். மரமும் கிளையும் காய் கனிகளும். அதில் வேர் மருத்துவர் ராமதாஸ் தான். ரெண்டு பேருக்குமே ஒரே விதமான கேரக்டர் தான். ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ரெண்டு பேரும் எண்ணத்தால் செயல்பாடுகளால் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான். சாதியவாத அரசியலை முன்னிறுத்துவது, வன்னியர் சமூகத்தை காவு கொடுத்து வன்னியர் சமூக மக்களுக்காகவே இந்த கட்சி நடத்துகின்றோம் என்கின்ற போர்வையில் அந்த சமூக மக்களை காவு கொடுத்து அரசியல் ஆதாயத்தை அடைந்தவர்கள் தான் அவர்கள் இருவருமே. தொடக்கத்தில் மருத்துவர் ராமதாஸ் மட்டும்தான் இருந்தார். குடும்பத்திலேருந்து யாரும் நான் அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன், நானும் வரமாட்டேன், என்னுடைய கால்கள் சட்டசபைக்கு நாடாளுமன்றத்துக்கு போகாது, அப்படி போனால் எங்களுக்கு சவுக்கால் அடிங்கலாம் சொன்னார். தெருவில் வச்சுன்னா தெருவில் வச்சு அதான் நான் நடு உச்சந்தியில் நிறுத்தி நீங்கள் சவுக்கால் அடிங்கலாம் சொன்னார். அந்த காலகட்டங்களில் அன்புமணி ராமதாஸ் அரசியலுக்குள்ளே வரல. ஆனால் இவர் தான் வாரிசு அரசியல் தேவை என்கிற அடிப்படையில் அன்புமணி ராமதாஸை கொண்டு அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி மத்திய அமைச்சரெல்லாம் ஆக்கி அழகு பார்த்தார். இன்றைக்கு அவங்களுக்குள்ள குடும்பம் தொடர்பான ஏதோ ஒரு சிக்கல், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய தேவையில்லை, ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. இதில் தமிழ்நாட்டில் ஒரு தவறான அரசியலை முன்னெடுத்தவர் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். ஒரு அரசியல் சாதுரியமிக்கவர், ரொம்ப அரசியல் தெளிவுள்ளவர், ஒரு சாதுரியமான ஆள் சொல்லுவாங்கள்ல அரசியல் களத்தில், அந்த மாதிரியான நபர் தான் அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான். ரெண்டாவது ஒரு சமூக நீதி பேசினவர் தான் அவர். சமூக நீதி பேசினவர். திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றாக இவர் வருவார், எல்லோருக்குமான சமூக நீதியை பேசுவார், சாதிய முரண்பாடுகளுக்கு எதிராக அவர் போராடுவார், தமிழ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவார், உண்மையான பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பறையர் சமூகம், அந்த பகுதியில் பட்டியல் சமூகமாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் அடிப்படை உரிமைகளுக்காக அவரும் பேசுவார். வன்னிய பாட்டாளிகளையும் பறையர் சமூகத்தைச் சேர்ந்த பாட்டாளிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளை போக்குவதற்கு ஒரு இணைப்பு பாலமாக இருப்பார். தந்தை பெரியார் வழியில் வழி நடத்துவார். இது போன்ற நம்பிக்கை அடிப்படையில் தான் திண்டிவனத்து பெரியார்னு அவருக்கு அடைமொழி கொடுத்தாங்க. குடிதாங்கி என்கின்ற ஊரில் ஒருவர் இறந்துட்டார், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த ஊரில் அவருடைய பிணத்தை எடுத்துக்கொண்டு சுடுகாடுக்கு போக முடியல, வன்னியர் தெருவை கடந்து தான் போகணும். அந்த காலகட்டத்தில் அவரே போய் அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு வன்னியர் தெருவழியை போய் அடக்கம் பண்ணுறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புதிய தலைமை, ஒரு முற்போக்கான தலைமை, ஒரு மாற்றத்துக்கான தலைமை அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. நிறைய தமிழ் அறிஞர்கள்லாம் அவர் கூட போய் சேர்ந்தாங்க. நிறைய அரசியலாக சிந்திக்கக்கூடியவர்கள், பேராசிரியர் தீரன்லாம் அவர் கூட இருந்தவர் தான். அதே மாதிரி தலித் எழில்மலை இந்த சமூகத்திலேருந்து போனவர். நிறைய அந்த மாதிரி ஆளுமைகள்லாம் கூட இருந்து அந்த கட்சியை உருவாக்குனாங்க. ஆனால் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்ற மாதிரியே
நான் அப்படி இல்லை, நான் சாதியவாதி தான், நான் சாதியவாதி தான், சனாதனத்தை ஆதரிக்கக்கூடியவன் தான், எனக்கு வந்து பேர அரசியல் தான் முக்கியம், அரசியல் களத்தில் லாபம் அடைவதே என்னுடைய குறிக்கோள். ஒரே நேரத்தில் திமுகவோடும் பேசுவோம், அதிமுகவோடும் பேசுவோம். ஒரு கையில் கலைஞர், ஒரு கையில் ஜெயலலிதா. எல்லா தேர்தலையும் ரெண்டு பக்கம் பேசுவோம். எங்க ஓடி அடையுதோ, எங்க லாபம் கிடைக்கிறதோ, எங்க அதிக எண்ணிக்கை தொகுதி கிடைக்கிறதோ, எங்க தேர்தல் செலவுக்கு அதிகம் கிடைக்கிறதோ அங்க வந்து கூட்டணி வச்சுக்கிடுவோம். அப்படி கூட்டணி வைக்கும்போது ஏற்கனவே யாரோட கூட்டணி வச்சுக்கோ அவங்கள தரக்குறவா விமர்சிப்போம், அவர்களை தரக்குறவா விமர்சிப்போம். இதுதான் அவருடைய நிலைப்பாடு. வன்னியர் ஓட்டு அந்நியர்கள் அப்படின்னாரு, வன்னியர் ஓட்டு அந்நியர்கள்னாரு. வெறும் வன்னியர்களுடைய வாக்குகளை மட்டுமே பெற்று உங்களால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்துக்கான அரசியல் கொடுக்க முடியுமா? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி தான் சொன்னீங்க. இந்த முழக்கத்தை அன்புமணி வைக்கல. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி நீங்க தான் வந்து அறிமுகப்படுத்தினீங்க, நீங்க தான் களத்தில் இறக்கி விட்டீங்க. என்னாச்சு? புஸ்வானமாச்சு. எப்படி புஸ்வானமாச்சு? உடைந்த பலூன் ஆச்சு. காற்றடைத்த பலூன் உடைஞ்சு போன மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா வன்னியர் ஓட்டு அந்நியர்கள்னு சொன்னீங்க. அப்ப அந்நியர்கள் எங்கள் வாக்கு வன்னியர்கள்னு முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி? வன்னியர் ஓட்டு அந்நியர்கள் சொன்னீங்கல்ல, அந்நியர்கள் அதாவது வன்னியர் அல்லாதவர்கள் எங்கள் வாக்கு வன்னியர்களுக்கு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து ராமதாஸ் கையில் எடுத்த உத்தியின் தோல்வி. ஒரு பக்கம் இந்த பேர அரசியல், நம்பகத்தன்மையற்ற அரசியல், வெறும் லாப நோக்கத்தோட இயங்கக்கூடிய ஒரு அரசியல், தமிழ்நாடு முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய உண்மையான பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமூக மக்களுடைய அரசியல் அதிகாரத்துக்காக, சமூக விடுதலைக்காக, சாதி ஒழிப்பு களத்தில் போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒரு விரோதியாக, எதிரியாக வன்னியர் சமூக மக்களிடையே முன்னிறுத்தினீங்க. இவர் தான் உங்க எதிரியை நிறுத்தினீங்க. உண்மையான பாட்டாளிகளுக்காக போராடக்கூடிய தலைவரை வன்னியர் பாட்டாளிகளின் விரோதின்ற மாதிரி நீங்க முன்னிறுத்தினீங்க. விளைவு என்னாச்சு? படுதோல்வி, தோல்வி, தொடர்ந்து தோல்வி. 2021 20 எம்எல்ஏக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து, 2006 18 எம்எல்ஏக்கள் சட்டசபையில நிரம்பி இருந்தாங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை தீர்மானிச்சாங்க. பாமக நம்ம பக்கம் வராதா அப்படின்னா திமுகவுக்கு ஒரு ஏக்கத்தை கொடுத்தாங்க, அதிமுகவுக்கு ஒரு ஏக்கத்தை கொடுத்தாங்க. மருத்துவர் ராமதாஸோட நகர்வு தான் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தின் நகர்வா இருந்தது அந்த காலகட்டத்தில். ஆகா ஓகோன்னு எழுதுனாங்க அவரை பத்தி. ஆனால் அதற்கெல்லாம் நான் தகுதி இல்லாதவன், அதுக்கு நான் பொருத்தம் இல்லாதவன் அப்படின்னு அவருக்கு அவரே வீழ்த்திக்கிட்டாரு. வன்னியர்களுடைய பெரும்பான்மை வாக்குகள் திமுக இருக்குது. அதே மீறி தான் ஒட்டுமொத்த வன்னியர்கள் எங்க பக்கம் இருக்கிறான்றது கிளைம் பண்ணாரு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியால் வன்னியர்களுக்கு பெரிய நன்மை எதுவும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. திமுக செய்த அந்த மக்களுக்கு, வன்னியர் சமூக மக்களுக்காக திமுக ஆற்றிய பணிகள் கடந்த காலத்தில் ஏராளம். திமுக ஏராளம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, ஒன்றிய செயலாளர் வரைக்கும் வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க. அவ்வளவு வாய்ப்புகளை வந்து திமுக கொடுத்து வச்சிருக்கு. சரி, நாங்க தான் வந்து வன்னியர்களுக்கான கட்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு களத்துக்கு வர்றீங்க. அந்த மக்களை, பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களை நீங்க வந்து நல்ல அரசியல் களத்தில் நீங்க வழிநடத்திருக்கணும். அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்துக்கான அந்த உத்திகளை கையாண்டிருக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு பக்கத்திலே பறையர் சமூகம் இருக்கும், புரியுதுங்களா? அப்ப இந்த மக்களுக்கு தேவையான அரசியலை,
அவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய அரசியலை அவர் முன்னெடுக்கல. இவருடைய அணுகுமுறையால், இவருடைய அரசியல் உத்தியால் எந்த மக்களுக்கான கட்சின்னு சொன்னாரோ அந்த மக்களால் கைவிடப்பட்டுருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி கைவிடப்பட்டவர் தான் மருத்துவர் ராமதாஸ். ஒரு பக்கம் இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்காக உலகத்திலே எங்கேயுமே நடக்காத, யாருமே செய்வதற்கு துணியாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சார். காதலை கையில் எடுத்தார். அவர் வயசுக்கு, அவருடைய முதிர்ச்சிக்கு, அவர் கற்ற கல்விக்கு மருத்துவம் படிச்சிருக்காரு. கெமிஸ்ட்ரி, பாடியோட கெமிஸ்ட்ரி அவருக்கு நல்லாவே தெரியும். நாடக காதல்னு சொல்றாரு, ஒரு ஃபேக்கை கட்டமைக்கிறாரு. எங்கேயாவது உருவாகுமா? அப்படியே காதல் எப்படி உருவாகும்? அது ஒருத்தருடைய அணுகுமுறை, அவர்கள் மீது உருவாகிற நம்பிக்கை. இதில் தான் ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவாள். ஒரு தோற்றம், அணுகுமுறை, அந்த நபர் மீது ஏற்படக்கூடிய நம்பிக்கை, இது 3 தான் காதலுக்கு அடிப்படை. அதில் தான் ஒரு பெண் விரும்புவா. ஆனால் இவர் என்ன சொன்னார்? கூலிங் கிளாஸு, ஜீன்ஸ் பேண்ட்டு. கூலிங் கிளாஸ் போட்டாப்புல ஒரு பெண் மயங்கிடுவாங்களா? 200 ரூபா டிஷர்ட்டுன்னு வேற சொன்னது. 200 ரூபா டிஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டாப்புல பெண்கள் மயங்கிடுவாங்களா? யாரை இழிவுபடுத்துறீங்க? இந்த சமூகத்தின் இளைஞர்களை இழிவுபடுத்துவதா சொல்லிட்டு அவர் குடும்பத்தில் இருக்க பெண்களை இழிவுபடுத்திட்டார். அவர் சார்ந்த சமூகத்து பெண்களை இழிவுபடுத்திட்டார். கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு, 200 ரூபா டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு எங்கள் சமூகத்து பெண்கள்லாம் ஏமாத்துறான், கூட்டிகிட்டு போயிடுறான்னா, அப்போது கூலிங் கிளாஸ் போட்டு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, டிஷர்ட் போட்டாப்புல அவங்க சமூகத்து இளைய பெண்கள்லாம் மயங்கிட்டு கூட வந்துடுறாங்களா? இல்லை. அந்த பெண்ணுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கும், அறிவு இருக்கும். அது எப்படி கூலிங் கிளாஸை பார்த்து போவாங்க? அப்போ அந்த பெண்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, குறைச்சி மதிப்பிடுறீங்க. இப்போ இந்த கட்டமைப்பு, இதை நியாயப்படுத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதும் எல்லா சாதி சங்கங்கள், ரவுடிகளை அழைச்சி வச்சு கூட்டம் போட்டார், தூண்டி விட்டார். தமிழ்நாடு முழுவதும் இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக அவ்வளோ வன்மத்தை கட்டமைச்சாங்க, ஏராளமான வன்மங்களை கட்டமைச்சாங்க, நியாயப்படுத்தினாங்க. படுகொலைகளை, சாதி ஆணவ படுகொலை நியாயப்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்கல்ல. நீங்க கவின் செல்வ கணேஷ் படுகொலைக்கு ஆதரவா எத்தனை பேர் புதுசாக யூடியூப்ல பேசுறான், நியாயப்படுத்துறான். அது அப்பட்டமா தவறு. சட்டம் நடவடிக்கை எடுக்கும், தண்டனை கொடுக்கும். தெரிஞ்சிருந்தோம் அந்த படுகொலையை நியாயப்படுத்தி பேசுறாங்க. கோகுல்ராஜ் படுகொலையெல்லாம் அப்படிதான் நடந்தது. இவருடைய அந்த கட்டமைப்புக்கு பிறகு, சோசியல் இன்ஜினியரிங், ராமதாசுடைய அரசியலுக்கு பிறகு, அங்க தருமபுரியில் திவ்யா இளவரசன் 3 கிராமங்கள், நாயக்கன் கோட்டாய், நத்தம் காலனி, அண்ணா நகர், கொண்டாம்பட்டி, அது கொண்டாம்பட்டி, நத்தங்கால, அண்ணா நகர், கொண்டாம்பட்டி, 3 ஊர். அந்த 3 ஊருக்குமே நான் போய் கள ஆய்வு நடத்தியிருக்கேன். கள ஆய்வு நடத்தி வெறின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவ படம் எடுத்து வெளியிட்டிருக்கேன் நான். அந்த வன்முறையை முன்னிறுத்தி நடத்தியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள். திவ்யா இளவரசன் படுகொலைக்கு காரணமானவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான், நமக்கு தெரிஞ்சதுதான். இப்படி சாதி ஆணவ படுகொலை நடத்துவதற்கு அவருடைய அரசியல் அணுகுமுறை இருந்தனால எந்த மக்களுக்கான கட்சின்னு சொன்னாரோ அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஆஹா, இது தப்பான அரசியல், தவறான அரசியல், இது இன்றைக்கு 2K கிட்ஸுக்கு ஏற்புடைய அரசியல் அல்ல அப்படின்னு அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அந்த கட்சியை புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிச்சனால தான் அவர்களால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல. சட்டமன்ற தேர்தலில் வெறும் 4 எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். கழுத தேஞ்சு கட்டரும்பாச்சு. இந்த தேர்தல் அது கூட கிடைக்குமான்னு எப்படி? கழுத தேஞ்சு கட்டரும்பாச்சு. 21 எம்எல்ஏ, 20 எம்எல்ஏ, இன்னைக்கு 4 எம்எல்ஏ. இதுதான் அவங்களுடைய. இதுக்கு யாருமே காரணம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வீழ்ச்சிக்கு யாருமே காரணம் கிடையாது, அவர்கள் தான் காரணம்.
அவர்கள்தான் காரணம். அவர்கள் கையாண்ட உத்தி காதலுக்கு எதிராக இந்த நாடு முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய, உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய, உண்மையான பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய, பல நூறு ஆண்டுகளாக சமூக புறக்கணிப்புக்கு உள்ளான இந்த பறையர்குடி என்று சொல்லக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நீங்க விதைச்ச விதை இருக்குல்ல, நச்சு விதை, அது உங்களே பதம் பார்த்துருச்சு. ராமதாஸ் பதம் பார்த்துருச்சு. நாங்க எங்கேயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக நாங்க செயல்பட்டதே இல்லை. நாங்க எங்க அரசியல் முன்னிறுத்துறோம், சமூக நீதி களத்துல சாதி ஒழிப்பும் அரசியல் அதிகாரமும், விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல் அதிகாரம். விளிம்பு நிலை மக்கள் யாரு? எல்லா சமூகத்திலும் விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க. வன்னியர் சமூகத்துல விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கூலி வேலை பார்த்துக்கிட்டு கல்வி அறிவு இல்லாமல், அதே மாதிரி இங்கிட்டு முக்குளத்தூர் சமூகத்தில் ஏராளமான பேர், எல்லா கிராமங்கள்லையும் எல்லா சாதிகளை சேர்ந்தவர்களும், யாதவர் சமூகம் உட்பட எல்லா சமூகத்திலுமே படிக்காத பாமர மக்கள் விளிம்பு நிலை சமூகமாக இருக்கிறாங்க. அரசியல் அதிகாரத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை முன்னிறுத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், அதற்கான அரசியல் செயற்பாட்டு களத்தில் எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழருடைய கையாளக்கூடிய உத்தி தான் விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு ஒரு நல்ல இடத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. புரியுங்களா? எல்லோருக்குமான சமூக நீதியை நாங்க பேசுறோம். பாமக அந்த அவர்களுக்கு மட்டுமான சமூக நீதி தான் பேசுனாங்க. 10.5 மட்டும் தான் பேசுறாங்க. 10.5 மட்டும் தான் பத்தி தான் அவங்க பேசுறாங்க. ஆனால் நாங்க, எங்க தலைவர் எழுச்சி தமிழர் 69 விழுக்காட்டையும் 100 விழுக்காடு ஆக்கணும்னு சொல்லி பேசியிருக்காரு. 100 விழுக்காடாக்கு பேசியிருக்காரு. எம்பிசிக்கான இடஒதுக்கீடு, வன்னியர் சமூகம் எம்பிசியில் இருக்காங்க. முக்குளத்தூர்ல 2 சமூகம் எம்பிசி பட்டியலில் இருக்கிறாங்க. அப்படி ஏராளமான சாதிகள் இருக்கு. இந்த எல்லோருக்குமான இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதில் விடுதலை சிறுத்தைகள் காட்டுகின்ற அந்த ஆர்வம், விடுதலை சிறுத்தை நடத்துகின்ற போராட்டம் கூட அவங்க நடத்தல. அவங்க 10.5 எங்களுக்கு வேணும், வன்னியர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு அப்படின்றத அவங்க கிளைம் பண்றாங்க. ஏன் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பத்தி அவங்க பேசவே இல்லை? நாங்க இன்றைக்கு பொருளாதார எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் சொல்லி ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்கல்ல, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். நாங்க போராடி இருக்கோம். எங்க தலைவர் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. நீங்க பேசியிருப்பீங்களா? நீங்க பேசுனீங்களா? அது யாருக்கு பாதிப்பு? ஒரு காலத்துல அரசின் உயர் பதவிகள்ல ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் இருந்தது, பார்ப்பனர் சமூகம் மட்டும்தான் இருந்தது. எல்லா அதிகாரமான பதவிகள் அவங்க தான் இருந்தாங்க. இன்றைக்கு அந்த இடத்துல எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த அதிகாரமுள்ள பதவியை நோக்கி நகர்ந்துட்டாங்க. நீங்க எந்த சாதி எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டில் எல்லா சாதிகளை சேர்ந்தவர்களும் எல்லா அரசு உயர் பதவிகளில் இருக்கிறாங்க. அதை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இந்த நகர்வு இருக்குல்ல, இந்த நகர்வு சாதாரண நடந்தது கிடையாது. ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒருத்தர் போய் உட்கார்றது. காலங்காலமா ஒரு சமூகம் உட்கார்ந்த இடத்துல இன்றைக்கு எல்லா சமூகம் போய் உட்காருது. அதுக்கு இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஒரு அடிப்படையான காரணம். ஒரு பக்கம் கல்வி மட்டுமா காரணம் சொல்ல முடியாது. நான் நிறைய படித்தேன், நான் 100க்கு 100 மார்க் வாங்கினேன், அதனாலதான் அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. அது ஒரு சின்ன ஒரு காரணம் தான். ஆனால் இந்த ரிசர்வேஷன் பாலிசி அதுதான் பெருசாக கொண்டு போய் சேர்த்தது. இந்த சமூக நீதி என்று சொல்லக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை பாதுகாப்பதில், அனைவருக்குமான இடஒதுக்கீடை பாதுகாப்பதில் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு முன்களத்தில் நாங்கள் நிற்கிறோம். அதுக்குதான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்றோம். அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக வீழ்த்த போகுது, அது தூக்கி எறிய போகுது. சமூக நீதியை பேசுகின்ற, சமத்துவத்தை பேசுகின்ற, இதோ இடஒதுக்கீட்டு கொள்கையை பாதுகாக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை வீழ்த்தி விட்டால்
மீண்டும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி விடலாம். அப்படிதான் பாஜக RSS கொள்கை. இப்ப அந்த கொள்கையை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி எங்கேயாவது போராடுதா, பேசுதா? பேசுனா பாட்டாளி மக்கள் கட்சி உயிர்ப்போட இருக்கும். இழந்த செல்வாக்கே அவங்க மீண்டும் அடைவாங்க, பல இடத்துக்கு வருவாங்க. ஆனால் அதை பேசல. இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய, பாட்டாளி வர்க்கத்திற்கு நேரெதிராக இருக்கக்கூடிய, சமூக நீதி களத்தில் காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோடு, பாரதிய ஜனதா கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி கைகோர்த்தால் அது யாருக்கு செய்யற துரோகம்? வன்னிய பாட்டாளிகளுக்கு செஞ்ச துரோகம். வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த பாட்டாளி மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். அந்த துரோகத்தை தான் மருத்துவர் ராமதாஸ் செஞ்சாரு, அன்புமணி இதை செஞ்சுட்டே இருக்கிறாரு. புரியுங்களா உங்களுக்கு? அப்ப இது இருந்துதான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்க தள்ளி வைக்கிறோம். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆச்சு தலைவர் சொல்லி. பாமக ஒரு சாதியை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய கட்சி, சாதி அரசியல் பேசக்கூடிய கட்சி, சாதி வெறியை தூண்டுகின்ற கட்சி. ஆகவே அந்த கட்சி இடம்பெறுகின்ற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது. அதே போன்று மக்கள் விரோத கட்சியாக இருக்கக்கூடிய, பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இடம்பெறுகின்ற இடத்தில் நாங்கள் இடம்பெற மாட்டோம். அப்ப சாதியவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, மதவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இரண்டையும் ஒரே அளவுகோலில் வச்சுருக்கோம். சனாதனம், பேஸ்ட் ஆன் சனாதன். அப்ப இந்த இடத்துல வச்சுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரும்பான்மை மக்களுக்கான கட்சி, பெரும்பான்மை இந்துக்களுக்கான கட்சி, சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்புக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அனைவரின் அதாவது கான்ஸ்டிடியூஷன் லா படி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த நாட்டின் குடிமக்களுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கணும். அதுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனாலதான் நாங்கள் அவர்களை தள்ளி வச்சிருக்கோம். பாமக பாஜக இடம்பெறுகின்ற அணியில் நாங்கள் இடம் பெற மாட்டோம். அந்த இடத்துல இருந்து வந்தாவும் வெளியேறிடுவீங்களா? அந்த இடத்துல இருந்து தான் நாங்க இன்றைக்கு திமுகவில் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்துறாரு. முதல்ல 1999 எங்க தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறார். 12,000 குடிசைகள் எரிக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியால். குடிசை எரிக்கிறது எவ்வளவு பெரிய மனநோயாளி தெரியுமா? ஒரு குடிசை எரிக்கிறது அவருடைய சொத்தே தான், ஒரு குடிசை தான். நாளெல்லாம் பொழுதெல்லாம் காடு கலனையில் மாடாய் உழைத்த மக்கள் மாலையானதும் இரவு நேரத்தில் படுத்துறங்குவதற்கு ஒரே ஒரு குடிசை. நாளெல்லாம் பொழுதெல்லாம் காடு கலனையில் மாடாய் உழைக்கின்ற மக்கள் மாலையானதும் இரவு நேரத்தில் படுத்து உறங்குவதற்காகவே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து ஒரு குடிசை தான். அந்த குடிசையை கொளுத்துனீங்க, அதை எரிச்சு சாம்பலாக்குனீங்க. இது இந்திய வரலாற்றில் எங்கேயுமே நடக்காத ஒரு அரசியல் கொடூரம். ஒரு காலங்காலமா புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடுதலை, சமூக விடுதலை, அரசியல் விடுதலை முன்னிறுத்தி ஒரு கட்சி களத்துக்கு வருது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி களத்துக்கு வருது. நீங்க சமூக நீதியை பேசுறீங்க, அம்பேத்கரை பத்தி பேசுறீங்க, அம்பேத்கருக்கு நிறைய செலவு திறந்திருக்கீங்க, தந்தை பெரியார் பேசுறீங்க, கார்ல் மார்க்ஸுக்கு படம் வச்சிருக்கீங்க, செலவு வச்சிருக்கீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு நல்ல பேரையும் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரவணைச்சிருக்குமா வேணாமா? அரவணைச்சிருக்கணும்ல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எதிரா பார்த்தீங்க. 99 எதிரா பார்த்துட்டாங்க. எவ்வளவு வன்முறைகள், படுகொலைகள், எவ்வளவு தீக்கிரையான குடிசைகளுடைய எண்ணிக்கை, 12,000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கை. எங்க தலைவர் அன்னைக்கு கண்ணீர் சிந்தினாருங்க, கண்ணீர் சிந்தினார். அது மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தடை செய்யணும்னு சொல்லி டெல்லி வரைக்கும் போனார். மருத்துவர் ராமதாஸ் டெல்லி வரைக்கும் போனார். இப்ப சமீபத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரு?
மருத்துவர் ராமதாஸ், நீலாம் ஒரு ஆள், உன்னை வந்து கோட்டையில் வந்து உன்னை பார்க்கணுமா, உங்ககிட்ட 10.5 குண்டு கையேந்தணுமான்னு கேட்டாரா இல்லையா? அவமானமா இருக்குன்ற. அவமானம், எனக்கு அவமானமா இருக்குனாரு. என்னங்க அவமானம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாண்புமிகு முதலமைச்சருங்க. சும்மா எடுப்புல எடப்பாடி மாதிரி அரசியல் காலத்தில் அவர் வரல. சின்ன வயசுல இருந்து பள்ளி மாணவர் பருவத்திலிருந்து திமுக என்கின்ற கட்சிக்கு வேலை செஞ்சிருக்காரு. ஒரு தலைவருடைய பிள்ளையா இருந்தாலும் ஓடி ஓடி உழைச்சிருக்காரு. விசா காலத்தில் அடி வாங்கி சிறையில் கடந்திருக்காரு. அவர் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம். தலைவர் கலைஞர் இறந்த பிறகு இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் பயணம் போய், நமக்கு நாம திட்டத்தின் மூலம் பயணம் போய் ஊர் ஊரா சுற்றி அந்த கட்சியை காப்பாற்றி வலுவாக கட்டமைச்சிருக்கிறாரு. இன்றைக்கு சனாதனத்தை நெஞ்சுரத்தோடு எதிர்த்துட்டு இருக்காரு. பாஜகவை இந்தியாவிலேயே இவ்வளவு நெஞ்சுரத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாருன்னா மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர் தான். வேற யாருமே கிடையாது. சவால் விடுறாருல. இன்னைக்கு அவருடைய மேடை பேச்ச பாருங்க. தமிழ்நாட்டில் பல இடங்கள் மேடையில் பேசுறாங்க. சவால் விடுறாரு, பயங்கரமா அடிச்சு பேசுறாரு. நிதி கொடுக்க மாட்டாங்க. நிதி என்பது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்பது திமுக கட்சிக்கான நிதி கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கான நிதி. அப்ப ஒன்றிய அரசே தமிழக அரசு கேட்கக்கூடிய நிதியை கொடு சொல்லி என்னைக்காவது மருத்துவர் ராமதாஸ் பேசியிருக்காரா? பேசியிருக்கணும்ல. அதான் நல்ல அரசியல். நல்ல அரசியல். ஒரு குட் பொலிட்டிஷியன் என்ன செய்யணும்? தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கூடியான்னு கேட்டிருக்கணும். ஜிஎஸ்டி வரி பாக்கிய கூட, இயற்கை பேரிடர் கேட்டாரு 30,000 கோடி, அதை கூட. கல்வி நிதி 3,000 கோடி இருக்கும், நெருக்கி 3,000 கோடி நினைக்கிறேன். கொடு, கல்வி வளர்ச்சிக்கான நிதியை கொடு. எதுல கை வைக்கிற? படிக்காத கல்வியில கை வைக்கிற ஒன்றிய அரசு. அப்ப தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளிலிருந்து நம்ம வரி கட்டிட்டு இருக்கோம். அந்த வரியோடைய ஷேர், பங்கு, தமிழ்நாட்டிற்கான பங்கை குர்றான்னு வந்து நாங்க கேட்கிறோம். நீ நல்ல ஒரு அரசியல் தலைவர்னா மருத்துவர் ராமதாஸ் வந்து பேசியிருக்கணும், போராடி இருக்கணும். பெருசா போராடல. புரியுங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம அளவிடா பார்க்கணும். அந்த கட்சியுடைய வந்து செயல்பாடுகள் நம்ம அளவிடா பார்க்கணும். ஆனால் நாங்க அப்படி இல்லை. 99 அவ்வளோ குடிசைகள் எரிக்கப்பட்ட பிறகும் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் இந்த 2 சமூகமும் பகையா வளர்ந்துடக்கூடாது. அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு பகையா போயிடும். அரசியலா 2 சமூகம் பிரிஞ்சிருச்சு. ஏற்கனவே சமூகமா 2 சமூகம் பிரிஞ்சு கிடக்கு. 2 சமூகமும் சமூக அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்குது. இப்ப அரசியல் பகை உருவாயிடுச்சு. இந்த அரசியல் பகை உருவாச்சுன்னா அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீடிக்கும். அப்ப அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அடுத்தடுத்த குழந்தைங்க பிறந்து அதுக்கு நல்லா வளரணும். சாதியற்ற பிள்ளைகளா வளரணும். அப்படி வளர விடாம வந்து இந்த பகை வந்து நீடிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே எங்க தலைவர் எழுச்சி தமிழர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கைகோர்த்தார். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஏராளமான தலைவர்கள் அங்கே இருந்தாங்க. எழுச்சி தமிழர் அதோட தமிழ் பாதுகாப்பத்தோட தலைவராக இருந்தாரு. தமிழ்நாட்டில் வந்து 4 திசைகளிலிருந்து பெரிய பேரணி போனோம். திருச்சியில தான் கூடணும். மிகப்பெரிய ஒரு டிக்ளரேஷன்லாம் கொடுத்தோம். அன்னைக்கு சென்னையில் முத அந்த பேரணி தொடங்கும் போது பெரியார் சிலைக்கு மாலை அனுப்பிச்சுட்டு தான் நாங்கள் போறோம். போயிட்டு அந்த திருவல்லிக்கை சேப்பாக்கம் பகுதியில் கடைகள்லாம் வந்து தமிழ் பேரை மாற்ற சொல்லி பேசணும். வீரியமா செயல்பட்டது. ஏன்? உழைக்கின்ற வர்க்கம் ஒற்றுமையா இருக்கணும். ஒரு அரசியல் முன்னெடுப்பு. அது தமிழ் பாதுகாப்பு இயக்கம்ன்றது ஒரு அரசியல் முன்னெடுப்பு. தமிழுக்கான ஒரு அரசியல் முன்னெடுப்பு, தமிழ் சமூகத்திற்கான ஒரு அரசியல் முன்னெடுப்பு. அப்ப கைகோர்ப்பதற்கு எல்லா வேலையும் செஞ்சோம். 2011 தேர்தலில் ஒன்னாதான் இருந்தோம். பாமக, விசிக, திமுக ஒன்னாதான் பயணம் பண்ணோம். ஆனாலும் அவர்களுடைய சாயம் வெளுத்து கொண்டே இருந்தது. முகமூடி கிழிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அது இன்றைக்கு தேர்தல் களத்தில் அவர்களுக்கு தொடர் தோல்விகளை கொடுத்தது. ஒரு ஆறாத வடு என்ன அப்படின்னா, நீங்க குடிசையில கொளுத்துனீங்க, அது பெரிய வந்து கண்ணீர் சிந்தக்கூடிய வரலாறு. அதையும் கடந்து இந்த மக்கள் ஒற்றுமையா இருக்கும்னு நினைச்சுதான் நாங்க வந்து கைகோர்த்தோம். எங்க தலைவர் வந்து
அவரை வந்து தந்தை ஸ்தானத்தில் வச்சு பார்த்தார். யாரும் மருத்துவர் ராமதாஸ் வந்து தந்தை போன்று மரியாதை கொடுத்து மருத்துவர் ஐயா அப்படின்னு அவ்வளோ பாசமாக அவ்வளோ இணக்கமாக இருந்தார். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியை வந்து அவர்களால் வந்து பொறுத்து கொள்ள முடியாத ஒரு ரொம்ப இந்த சாதியவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு ஊர் ஊராக கூட்டம் போட்டு அதன் மூலமாக எங்கள் தலைவருடைய உயிருக்கே அச்சம் ஏற்பட்டது. இவர் திருமாவளவன் பிற சாதிகளுக்கு எதிரானவன் அப்படின்னு கட்டமைச்சாங்க, அவதூறை கட்டமைச்சார், பொய்யான பரப்புரைகள். அதனால என்ன ஆச்சுன்னா அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே சாதியா சுத்திட்டு தராங்க, அவங்க கிட்ட மேலும் மேலும் வன்மத்தை விதைச்சா அப்ப எங்க தலைவருடைய சாதுரியத்தால் அவருடைய புத்திசாலித்தனத்தால் அவரை தற்காத்துக் கொள்கிறார், அவருக்கு அவரை தற்காத்துக் கொள்கிறார். இன்றைக்கு கட்சி பல மடங்கு வீரியமாக வளர்ந்துருச்சு, பயங்கர கட்டமைப்போட இருக்கு, யாரும் உள்ள நுழைய முடியாது. அந்த அளவுக்கு வந்து வலிமையான ஒரு கட்டமைப்பு வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக ஒரு தலைவருடைய உயிரையே வந்து நீங்கள் எடுக்க பார்த்தீங்க உங்களுடைய வன்மத்தால். அதெல்லாம் எவ்வளோ வடு ஒரு ஒரு மனக்காயம், புரியுங்களா? நீங்கள் தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கு அவதூறுகள் கட்டமைக்கலாம், அப்படிதான் நடக்குது அரசியல் களத்தில் சகஜம். இவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பொய்யா பரப்புரையெல்லாம் பண்ணுவாங்க தேர்தலை தோற்கடிக்கிறதுக்கு. இப்போ திமுக அதிமுக மீது அதிமுக திமுக மீது பண்ணுறாங்கல்ல, இது இந்தியா முழுமைக்கு பொருந்தும். ஆனால் எல்லா சமூகத்தையும் ஒரு சமூகத்துக்கு எதிராக திருப்பி விடுறது எவ்வளோ பெரிய ஆபத்தானது, பெரிய ஆபத்துங்க இது. 18 80 கேட்டார் நினைக்கிறேன், 18 89 ஏதோ ஒன்று கேட்டார், 80 ஏதோ சொன்னார் அவர். 18 80 கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 81 18 81 கேட்டார். அதாவது எல்லா பிசி எஸ்சி பிசி எம்பிசி எல்லாம் சேர்ந்து 81%. அதில் பார்ப்பனர்களும் அடங்குறாரு அவருடைய பார்வையில். 1% வந்து பழங்குடி மக்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்து 18% பட்டியல் சமூகம், 1% பழங்குடி சமூகம். அப்போ 19 ஆச்சா, மீதி 81. அப்போ 81 அதில் பழங்குடியை நீக்கி விட்டுட்டு 18 கேட்டார். என்ன அர்த்தம்? மோதிக்கலாம், 81 விழுக்காடு மக்களும் 18 விழுக்காடு கொண்ட சமூகமும் மோதிக்கலான்றாரு. இந்த 18 விழுக்காட்டில் யார் யார் அடங்குறாங்கன்னா, பறையர் மட்டும் இல்லை, அருந்ததி இருக்கிறாங்க, பல்லர்கள், நீ தேவேந்திர குல வேளாண் சொல்லக்கூட பல்லர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 70 சாதிகள் வருது. அப்போ உங்களுடைய பார்வையில் பறையர்கள்னா எதிராக தெரியலாம் ராமதாஸுக்கு. அப்போ அருந்ததியர் உங்களுக்கு எதிரான சமூகமா? பல்லர்கள் உங்களுக்கு எதிரானவர்களா? அதில் வரக்கூடிய பட்டியல் சமூகம், அந்த பட்டியலுக்குள்ள வரக்கூடிய 60-70 சாதி உங்களுக்கு எதிரானவர்களா? அப்போ என்ன அரசியல் தெளிவு இருக்கு, என்ன அரசியல் அறிவு இருக்கு? எப்படி வன்மத்தை கட்டமைக்கிறீங்க? ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான அரசியலை முன்னெடுத்தார். இதுல இருந்து தான் இவரை வந்து நம்ம எந்த இடத்துலையும் சமரசமாக முடியாத ஒரு தலைவராக இருக்கிறாரு, அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. ஆகவே அவங்க வந்து சாதியத்தை மட்டுமே ஒரு அரசியலாக பேசக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோடும், வெறுமனே மத வெறுப்பு அரசியலை முன்னிறுத்தி அதிகாரத்தை அடைய நினைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் எங்கள் கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு வந்து வேறுபட்டவர்கள். ஆகவே அவர்கள் இடம்பெறுகின்ற அணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம்ன்றது நாங்கள் ரொம்ப தெளிவாக உறுதியாக இருக்கிறோம். ஆனாலும் கோல் போட இடத்துல போட வேண்டிய இடத்துல பால் வந்து முதலமைச்சர் கையில் இருக்குது, அவர் தான் கூட்டணி தலைவர். பால் வந்து யார்கிட்ட இருக்குது? மாண்புமிகு முதலமைச்சர் கையில் இருக்குது. அவர் கோல் எங்கே போகிறான்னு நமக்கு தெரியாது, முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறாரு. ஆனால் எங்கள் முடிவு என்னன்னு நாங்கள் சொல்லிட்டோம், எங்கள் தலைவர் அழுத்த நிறுத்தமாக சொல்லிட்டாங்க. அந்த முடிவிலிருந்து நாங்கள் மாற மாட்டோம், அதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஓகே சார், பல்வேறு கருத்துக்கள் வந்து காரசாரமாக வழங்கிங்க, மிக்க நன்றி. நன்றி.